இந்த சுக்கிர பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் சுபங்களை தரும், யார் யாருக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொட்டும், யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது. முக்கியமா சுக்கிரன் அப்படின்னாலே நாம் காதலுக்கான கடவுளாகத்தான் பார்க்கிறோம். காதல் கடவுள். ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை தருகிறது. அவ்வகையில சுக்கிரன் களத்திரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறது. சனி பகவான் எப்படி ஆயுள் காரகன் என்றும் செவ்வாய் பூமி காரகன் என்றும்லாம் அழைக்கப்படுறாங்களோ, அந்த மாதிரி சுக்கிர பகவான் களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகிறார். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அல்லது திருமணமாகி ஃபர்ஸ்ட் மேரேஜ் செட் ஆகலை, செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகும் போன்ற பிரச்சனைகளுடையவர்களோ சுக்கிர பகவானுடைய இந்த சுக்கிர பெயர்ச்சி அன்று பக்கத்தில் இருக்க கும்பகோணக்காரங்களாக இருந்தால் கஞ்சனூர் சென்றோ அல்லது சென்னை மாங்காடு காமாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, ஸ்ரீரங்கநாதர், சிங்கபெருமாள் கோயில், இதெல்லாம் சுக்கிரஸ்தலம், அங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஒரு மாபெரும் மாற்றத்தையும் எழுச்சியையும் தரும். சனி டயலாக் அதெல்லாம். சனி தான் புரட்சி எழுச்சியெல்லாம் கொடுப்பார். சுக்கிர பகவானுடைய வேகம் என்பது என்னவென்றால் ரசனைகளை கொடுப்பார், புதிய விஷயங்களின் மேல் நாற்றத்தை கொடுப்பார். இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இது அழகாக இருக்கே, நம்ம எடுத்து பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்கள் எல்லாம் உண்டாக்குறது தான் இந்த சுக்கிர பகவான். அது சுக்கிர பயிற்சி பலன்கள் ராசி ரீதியாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜென்ரலாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப உக்கரமாக இருப்பாங்க. எனி டைம் உக்கரமாக. தீபாவளிக்கு கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா நைட்டெல்லாம் ஓவர் டைம் பார்த்து காசு வாங்கிட்டு வந்தவொடனே வந்தான் எல்லாரும் பட்டாசு கொண்டாடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் இப்படி உட்காந்து ஒரு டர்க்கி டவல் எடுத்து மாட்டிட்டு இப்படி உட்காந்துருப்பாரு. மத்தப்பு கொளுத்துறாடே, ஏய் சங்கு சக்கரம் கொளுத்து, அது உழும்போது சத்தம் வராம யார் அவன் எடுத்து விட்டுக்கார, டேய் உன்னை கொண்டாட சொன்னாங்களா இல்லை இப்போ இங்கே உட்காந்து. இது உங்க குணம். இவங்களால யாரையாவது வம்புழுக்காமல் இருக்க முடியாது. அதில் வேணா ஒருத்தன் சத்தம் வருதுன்னு பக்கத்துட்டு கிளம்ப வருவான், ஒரே நெஞ்சு வலிக்குதியா குண்டு போடாதியா அப்படின்னா அப்படித்தான் குண்டு போடுவோம். நீ வேணா பாகிஸ்தானில் போய் படுத்துக்க, எதையாவது ஒன்று. அது ஏன்னா டாமினேஷன். நான் வாங்கிட்டு வந்தேன், நான் தான் செய்வேன். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 3-10 சுக்கிரன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும், சுக்கிரன் மாதிரியே அந்த மேட்டரை ஹேண்டில் பண்ணுவார். சில டீம் லீடர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க மாட்டாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னத்துக்காரங்கெல்லாம் தோல்வியை தாங்காதவர்கள். இதுதான் அவங்களோட பெரிய வீக்னஸ். இதில் வெற்றி தோல்விங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இதில் யார் வெற்றி யார் தோல்வி நினச்சி பாருங்கள். நம்ம ஜெயிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டோம். எல்லாரும் கண்ணு முன்னாடி செத்து போகிறான். நம்ம அப்பா செத்து போகிறார், நம்ம அம்மா செத்து போகிறாங்க, நம்ம குழந்தை, நம்ம பொண்டாட்டி எல்லாம் செத்து போகுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால முடியல. நம்ம கையில் உண்மையிலே என்னதான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கு என்றைக்கு நம்மளை பிடிக்கலையோ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறா. எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போது 3-10 உச்சமாகி மட்டும் என்ன தொழில் 4 பேர் குட் பாய்மா கை தட்ட போகிறான், அவ்வளோதானே. இதெல்லாமா ஒரு வாழ்க்கை. ஸோ அப்போ 3-10 உச்சமாகும் பொழுது தொழிலில் பெரிய மேன்மையை கொடுப்பார். ஆனால் அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. என்றைக்குமே மிகப்பெரிய உச்சத்திற்கு வரும்பொழுது கூட ஒரு சுவரை எழுப்பி அந்த சுவருக்கு எந்த பக்கம் நீங்கள் இருங்க, அந்த பக்கம் புகழ் இருக்கட்டும். இந்த புகழின் விரல்கள் உங்களை தீண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். புகழின் போதை உங்களை தாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். 3-10 உச்சமாகும் பொழுது தொழிலில் மாபெரும் வெற்றி அடைய போறீங்க. நம்ம சேனலை வச்சு நான் உதாரணம் சொல்கிறேன். ராம்ஜி ஒரு ஜோதிடர், ராம்ஜி ஒரு புரட்சிக்காரர், ராம்ஜி ஒரு அரசியல்வாதி, ராம்ஜி ஒரு மிதவாதி. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதா இல்லையா? ஒரு அடையாளம் தான் ஜெயிக்கும். ஸோ இப்போ 3-10 உச்சமாகும் பொழுது ஒரு அடையாளத்தில் இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு மல்டிபிள் வெர்சட்டாலிட்டி ப்ராப்ளம் வரும். நான் ஏன் கேண்டீன் ஆரம்பிக்கக்கூடாது, நான் ஏன் பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கக்கூடாது, இதில் ஒரு 15 லட்சம், அதில் ஒரு 20 லட்சம், பணத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் இருந்திருந்தால் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெருமைக்கு. ஸோ அப்போ அந்த பெருமைக்கு செய்கிற வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். 3-10 உச்சமாகிறார். சுக்கிரனே உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்? ஒரே காதல் வந்துச்சோ, ஒரே காதல் வந்துச்சோ. காதல் வரும்.
சுக்கிரன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா, இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, யார் கூட காதல் வருங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. மனைவி கூட காதலி வர மாதிரி செட்டிங் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மனதிற்கு நல்லது. ஸோ இந்த சுக்கிரன் ஆமாம் மனதிற்கு அப்படியே ரொம்ப நல்லது. இவ்வளோ தானே சார் 25 வருஷமாக லவ் பண்ணுறேன், போனால் போது விடுங்க சார், நமக்கு எது வாச்சுதோ அதுபடி தான். சுக்கிரன் உச்சமானது எவ்வளோ முக்கியம். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அவன் ஏன் அப்படி பேசியிருக்கப்பறா, ஒன்றுமே இல்லை சார், நேற்று பஞ்சு மிட்டை வாங்கி தர சொன்னால் வாங்கி தரல, இது ஒரு சண்டைக்காக கத்தி லெவலுக்கு போயிட்டாங்க சார். அதாவது பெண்கள் ரொம்ப எமோஷனலாக முடிவெடுத்துருவாங்க. நான் கேட்கறது நீ வாங்கி தரல, நீ அவங்க கூட இருந்தா என்ன இல்லாட்டின்னு. இப்போ அந்த 3-10 ஒரு உச்சமாகும் பொழுது மனைவியோடனான காதல் அதிகமாகிறது. மனைவி உங்களை லவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா ஃபோன் பண்ணி, ஹலோ ஹலோ என்னடாம்மா பண்ணுற, வீட்டில் இருக்கேன். குட்டி பாப்பு என்ன பண்ணுறீங்க, மெசேஜே வராது. அம்மு குட்டி என்ன பண்ணுறீங்க, மெசேஜே வராது. 3வது மெசேஜ் வரும், குடிச்சிருக்கியா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேங்க. என்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு பண்ணுறதுக்கு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க சார், நம்ம மூஞ்சி அந்த மாதிரி. ஸோ அப்போ 3-10 உச்சமாகும் பொழுது தேவையில்லாமல் நீங்கள் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணி ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ண அவசியமே இல்லை. அவங்களே உங்களுக்கு பண்ணுவாங்க. எங்கே இருக்கீங்க, ஆக்சுவலாக நம்ம சதீஷோட ஒரு டீல் பேசிகிட்டு இருக்கேன், மாதம் ஒரு 2.5 CR பிஸ்னஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேன், பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது, அதை வித்தரலாமான்னு இருக்கேன். அது மாதிரி தான் சீரியஸாக பேசுங்களேன், நம்பிடுவாங்க. அப்படியா, சரி சரி நல்லபடியாக வித்துட்டு வா. சதீஷ் லைட்டாக ஒரு கம்பெனி கேட்குறாரு, பரவாயில்ல பரவாயில்ல, ஆனால் ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறது. நம்ம சரக்கில் இருக்க ஒரு நல்ல விஷயமே என்னென்னா, இவ்வளோண்டு குடித்தாலும் அதே ஸ்மெல் தான் வரும், இவ்வளோ குடித்தாலும் அதே ஸ்மெல் தான் வரும். எது கேட்டாலும் சொல்லிக்கலாம். அப்போது 3-10 உச்சமாகும் பொழுது ஒய்ஃப் கூட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். யார் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ, சிம்மராசிக்காரங்க ஒய்ஃப் உங்களுக்கு சொம்படிச்சிட்டிங்க, ஒய்ஃப் உங்களோட அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு. அதனால் ஜாலியாக இருக்க போகிறீங்க. மீடியா தொழில் இருப்பவர்கள், யூடியூப் பண்ணுறேன் சார், நான் குறும்படம் எடுக்கிறேன் சார், நான் சொல்கிறதெல்லாம் நல்ல படம் எடுக்கிறேன், நான் சொல்கிறேன், யூடியூப் பண்ணுறேன் சார், குறும்படம் எடுக்கிறேன் சார், நான் நல்லபடியாக படங்கள் எடுத்து பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற பூஜைகளை பண்ணித்தரோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.